சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் இருக்கையை அலங்கரித்த முதல் பெண்மணி என்ற பெருமை பெற்றவர் நீதியரசர் டாக்டர் எஸ். விமலா. பெண்களின் உரிமைகளுக்காக சத்தியத்தின் பக்கம் நின்று சுத்தியை தட்டிய இந்த நீதியரசர், நீதி என்பது ஏட்டளவில் மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக மனிதர்களை காக்கும் உறுதியான கோட்டையாகவும் இருக்க வேண்டும் என்பதில் உடன்பட்டு நின்றார். உரிமைகளும் வாய்ப்புகளும் அனைவருக்கும் சமமாய் பகிர்தலே சமூக நீதி என்று கருதும் இவர், பெண்கள் மற்றும் விளிம்பு நிலைவாழ் மக்களின் கருவிழியாய் நின்று வழிகாட்டுவதை கடமையாக கொண்டார். ஆண்டு மகளிர் நீதிமன்றத்தின் நீதிபதி, 2006 ஆண்டு மாநில நீதித்துறை அகாடமியின் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மங்கை என்று உயர்ந்து இந்திய நீதித்துறையில் பெண்களின் ஏற்றத்திற்கான ஏணியாக மாறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுக்கும் ITP சட்டம் தொடர்பான வழக்குகளில் நீதிமன்றம் வழங்க வேண்டிய வழிகாட்டு நெறிகளை உருவாக்குவதில் நீதியரசர் விமலாவின் பங்கு இமாலய முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். வழக்கில் வெற்றி பெற்றுவிட்டால் மட்டும் வாழ்க்கைக்கான வெற்றியாகுமா என்ற கேள்வியை புத்தகமாக வடித்த நீதியரசர், நீதித்துறையின் இலக்கு நீதியை சமன் செய்யும் துலாக்கோலை என்று தனது புத்தகத்தின் வழியாக சத்தமாகச் சொன்னார். பெண்களின் பாதுகாப்பு, மறுவாழ்வு போன்ற விஷயங்களில் நீதித்துறை கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்று செயல்பட்டு பணி நிறைவு பெற்றாலும் சமூக ஒளிவிளக்காய் வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து பெண் உலகத்தின் வழிகாட்டியாக திகழும் நீதியரசர் டாக்டர் விமலா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனைக்கான மங்கையர் தாரகை விருது வழங்குவதில் நமது SRM பொதுப்பள்ளி பெருமிதம் கொள்கிறது. மேடையிலும் துலாக்கோல் முள் போல நடுவுநிலைமை தாங்கி நிற்கும் மேன்மை பொருந்திய மாண்புமிகு நீதி அரசியார் திருமிகு விமலா அம்மையார் அவர்களின் ஏற்புரை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். நான் கடவுளிடம் குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்டேன். கடவுள் ஆண் குழந்தையை கொடுத்தான். எனக்கு பேராசை. நான் கடவுளிடம் நீயே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கேட்டேன். அவன் பெண் குழந்தையை கொடுத்து விட்டான். இதுதான் பெண்ணின் பெருமை. இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு, இந்த SRM குழுமத்திற்கு நான் காலம் பூராவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மங்கை அவர்கள், டாக்டர் மாலதி அவர்கள், இவர்களெல்லாம் வற்புறுத்தவில்லை என்றால் நான் மறுபடியும் யோசிப்பதெல்லாம்
இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது சமூகத்திற்கு. இந்த சூழ்நிலையில் நாம் இந்த விருதை வாங்க வேண்டுமென்றால் அதற்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, இன்னும் இந்த சமுதாயத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த மேடைக்கு நாங்கள் வரும் வரைக்கும் எங்களோடு உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்த நண்பர்களுக்கு நன்றி கடன் சொல்ல வேண்டிய ஒரு நேரம். இப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு முன்னதாக மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்ய வேண்டுமம்மா என்று அவர்கள் பாடுவதற்கு முன்பாக நம்முடைய இயக்குனர் மங்கை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அதனால்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று மங்கை அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு சொல்ல தோன்றுகின்றது. மங்கையரை பற்றி, அவர்களுடைய உரிமைகளை பற்றி எல்லாம் பேச வேண்டுமென்றால் வாழ்நாள் போராது. இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குவதற்காக இத்தகைய மாமேதைகள், நிபுணர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சேவை செய்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு கொடுத்ததை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். இதுதான் எனக்கு வாழ்நாள் பெருமை என்பதை நான் உங்களுக்கு பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது பெண்கள்னு சொல்லும் பொழுது நான் என்னுடைய வார்த்தைகளில் சொல்வதை விட லிரிசிஸ்ட் விவேக் என்னுடைய மகளிரை பற்றி பாடிய 1-2 வரிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதி சொல்லி இருக்கிறான். ஆனால் இந்த மக்கள் மடமையை கொளுத்துவதை விட்டுவிட்டு மாதர்களை கொளுத்துவது சரியல்ல என்று பாடிய பாடல். அடுத்ததாக சிங்கப்பெண்ணே என்ற பாடல் பல்வேறு மக்களினுடைய மனதில் அவர்கள் சிங்கங்கள் தான் என்பதை உணர வைத்த ஒரு பாடல். வாடி ராசாத்தி என்று வாஞ்சையோடு பெண்களை அழைத்து பெண்ணுக்கு பெருமை சேர்த்த அந்த பாடல். இவைகளெல்லாம் பெண்ணின் பெருமையை கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு நொடி அம்மா, சிங்கப்பெண்ணே என்ற பாடல் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்த பாடல். அந்த பாடலை யாத்தளித்தவர் இதோ உங்கள் முன்னால் நிற்கிறார். மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு நீதி அரசியார் அவர்களின் அருமை புதல்வர்தாம் அவர். என்னை பொறுத்தவரை நான் என் மகன் என்ற விதத்தில் நான் அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைந்தாலும் SRMனுடைய சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எப்போதும் இந்த பெண்கள் மேலே வர்றது, பெண்கள் ஸ்டேஜ் கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இங்கே வாங்கிய மங்கையர் தாரகை விருதுகள் வாங்கியவர்களுடைய ஏற்புரையை எல்லாம் நான் எழுதி வைத்து கொண்டிருக்கிறேன், மனதிலும் மூளையிலும். நான் போகின்ற இடத்துக்கெல்லாம் இவர்களுடைய பெருமைகளை எல்லாம் கண்டிப்பாக நான் அங்கே சொல்லுவேன். இந்த பெண்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸி கேக் வாக் ஃபார் ஜென்ட்ஸ், அது நாட் ஃபார் லேடிஸ். நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தாலும் நாங்கள் பிறக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, பெண்ணை படிக்க வைத்தீர்கள் என்றால் அவர்கள் வேலைக்கு போவார்கள், அவர்கள் குழந்தைகளை கொண்டு வந்து உங்களிடம் விட்டு செல்லுவார்கள், நீங்கள் வாழ்க்கை பூராவும் உங்களுக்கு அடிஷ்னல் பேர்டன், படிக்க வைக்காதீங்க. இது ஃபஸ்ட் அட்வைஸ். அதை எங்கள் பேரண்ட்ஸ் கேட்கல. 2வதாக சொன்ன அட்வைஸு, சட்டம் படிக்க வைக்காதீர்கள், அது நீதிமன்றத்தில் சட்டம் பேசுவதை விட்டுவிட்டு குடும்பத்தில் சட்டம் பேசும், திருமணமாவது கஷ்டம், நீங்கள் சட்டம் படிக்க வைக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் கேட்காத காரணத்தினால்தான் நான் இன்று நீதிபதியாக இந்த இடத்தில் நான் நிற்கின்றேன். அதனால் பெண்களை படிக்க வைப்பதில் எந்த பெற்றோரும் தயக்கம் காட்ட வேண்டாம் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரே ஒரு சின்ன கதை. அந்த உழைப்பு எது பெண்களை மேலே நோக்கி உயர வைக்கும் என்றால் அந்த உழைப்பு தான். ஒரு தேன்கூட்டை பார்த்தான் ஒரு மனுஷன். அந்த தேன்கூட்டை அந்த தேன்பூச்சி எவ்வளவு உழைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மலருக்கு மலர் தாவி கொண்டு கட்டுதுன்னெலாம் அவன் பார்க்கவே இல்லை. அவன் என்ன செஞ்சான், எல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும், தேன் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு அந்த தேன்கூடை உடச்சி தேனை எடுத்துக்கிட்டே இருந்தான். தேன் எடுத்த பிறகும் அந்த வண்டு அசரவே இல்லை. அடுத்த நேரத்தில் திருப்பி மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சுது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு என்ன முட்டாளா நீ? இப்போ மனுஷன் உன்னுடைய உழைப்பெல்லாம் திருடிக்கிட்டே இருக்கானே, நீ எதுக்கு திருப்பி கட்டிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டபோது அது சொல்லிச்சான், என்னுடைய தேனை வேண்டுமானாலும் இவர்கள் திருடலாம், ஆனால் எனக்கு தேனை சேகரிக்கின்ற தகுதியும் உழைப்பும் இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறதே, இதை யாருமே திருடி விட முடியாது.
அப்படின்னு. இந்த விடாமுயற்சி, இந்த உழைப்பு தான் இந்த நிறுவனத்தினுடைய வேந்தர் பாரிவள்ளல் அவர்கள் இந்த உழைப்பின் மூலமாகத்தான் சாதாரண ஆசிரியராக பதவியில் சேர்ந்து இன்று பல்வேறு ஆசிரியர்களை நியமிக்கின்ற, அறப்பணியில் நியமிக்கின்ற, இந்த எதிர்கால சந்ததியை உருவாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் எங்களுக்கு இந்த மேடையெல்லாம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் மகேஸ்வரன் ஐஏஎஸ் அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு கதை சொன்னாங்க. எல்லாருக்கும் தகுதியும் திறமையும் இருக்கின்றது கண்டிப்பாக. ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் யோசிக்காதீங்க, இந்த டீச்சர்ஸ் தான் படின்னு சொன்னாங்க, இதுக்கெல்லாம் போகாது, இந்த அம்மா வேறு வந்துட்டாங்களா அதை சொல்கிறதுக்குன்னு யோசிக்காதீங்க. அது தமிழுக்கான பெருமை, தமிழர்களுக்கான பெருமை, உலகத்திற்கான பெருமை. அப்படி ஒரு கவிதை, அது ஒரு அழகான பாரதிதாசன் கவிதை. படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவன் வாழ்வதெப்படி. நீங்கள் இதை வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். படிப்படியாக நீங்கள் படித்தால் உங்களுடைய புலமை உயரும் என்று மிக அழகாக அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் வள்ளுவன் சொன்னபடி படி, இதை தான் சொல்லியிருக்கிறார்கள். இதை படித்தால் இது உயர்வதற்கு மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை. கற்றாலும் பெற்றாலும் அதை நீடித்து நமக்கு தகுதியான இடம் கிடைப்பது என்பது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி வந்த பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், அங்கே என் வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருந்த என்னுடைய கணவர் ஒன்று அங்கு பணியாற்றக்கூடாது, அல்லது நான் வேறு மாநிலத்திற்கு சென்று உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆக வேண்டும். இதுதான் அவங்க போட்ட கண்டிஷன். அப்போ என்னுடைய கணவர் என்ன சொன்னார்னா, இதுக்காக நீ நீதிபதி ஆனால் நம்முடைய மக்களுக்கு தான் முதலில் நீதி கிடைக்க வேண்டும், நீ வேறு மாநிலத்திற்கு போவதில் எனக்கு விருப்பமில்லை, நான் வழக்கறிஞர் தொழிலிலிருந்து 7 வருஷத்துக்கு விலகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 7 வருஷம் என்னுடைய கணவர் பணிக்கு செல்லவில்லை. அப்படிதான் இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு என்னுடைய மகன் வந்த பிறகு, இந்த துறையில் இருக்கும் பொழுது அந்த துறை பற்றிய அறிவு எனக்கு வேண்டும் என்பதற்காக மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லா, இட் இஸ் அ டிப்ளமா கோர்ஸ் இன் டெல்லி. நான் போய் அந்த 6 மாதம் ஆன்லைனில் டிப்ளமா கோர்ஸ் அதுக்காக நான் படித்தேன். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த பொழுது, பணியில் இருந்த பொழுது, ஜூனைல் ஜஸ்டிஸில் ஐ டிட் மை PhD அண்ட் காட் தி PhD டிகிரி சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்கிறதுக்கு வயது இல்லை, வரம்பு இல்லை, ஸ்டேஜ் இல்லை. எண்ட்லெஸ் நாலேஜ், அதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வரம். அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நாம் படிப்பது எதற்கு என்றால் சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு தான். சமீபத்தில் விவேக் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. டாக்டர் கேட்டாங்க, சிசேரியனுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கணுமா, என்ன நல்ல டைம் பார்த்து அதை சிசேரியன் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. என்னுடைய மருமகள் சாரதா விவேக் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் நல்ல நேரத்தில் என் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அந்த குழந்தை பிறக்கின்ற நேரம் உலகத்துக்கு நல்ல நேரமாக இருக்கும், எந்த நேரம் என்றாலும் பரவாயில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள். என்னுடைய நண்பர் SP பாலு அவர்கள் வந்திருக்கிறார்கள். சைபர் சொசைட்டியில் சைபர் எவிடன்ஸில் ஃபஸ்ட்டு கன்விக்ஷன் வாங்கினவர். ஈவன் டுடே வி ஆர் கண்டக்டிங் சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ். எதுக்காகனா சைபர் சேஃப்டி ஃபார் விமன். அதில் தான் நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே மனிதனுக்கு சேவை செய்வது தான். அந்த சேவையை நாம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தான் நமக்கு இந்த விருதை எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அமெரிக்காவில் இந்த கொரோனா பீரியடில் வந்த ஸ்டேட்மெண்ட் இது. அந்த தாமஸ் ஃப்ரைட்மேன்கிற ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. என்ன சொன்னார் தெரியுமா, நான் குழந்தையாக இருந்த பொழுது என்னுடைய அம்மா சொன்னார்கள், இந்தியாவில் உள்ள குழந்தைகளை எல்லாம் பட்டினி கிடந்து சாகிறார்கள், நீங்கள் உணவு கொடுத்தால் சாப்பிடவில்லையே, சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். இன்று நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்தியாவில் உள்ள குழந்தைகளை பாருங்கள், அவர்கள் எல்லோரும் படித்து CEO-வாக இந்த நாட்டுக்கு வந்து விடுவார்கள். அப்பொழுது நீங்கள் படிக்கவில்லை என்றால் ரொம்ப கஷ்டம். ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க். இதுதான் அவர் சொன்னார். நீங்கள் எல்லாம் தான் நாளைய தலைவர்கள், சாதிக்க போகிறவர்கள். உங்களில் ஒவ்வொருவரும் சாதனையாளர் விருதை இந்த மேடைக்கு வந்து வாங்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா.